ஹலோ நண்பர்களே வணக்கம். நான் உங்கள் ராம்குமார். இப்போ நம்ம பார்க்க போகிற கோவில் என்னென்னா திருநீர்மலை. இந்த திருநீர்மலை எங்கே அமைஞ்சிருக்கு பார்த்தீங்கன்னா, சென்னையில் உள்ள பல்லாவரத்துலேருந்து ஒரு 6 கிலோமீட்டர் தொலைவில் தான் இந்த கோவில் அமைஞ்சிருக்குது. இந்த கோவிலில் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு தெப்பக்குளம் வந்து அமைஞ்சிருக்குது. அந்த தெப்பக்குளத்தில் வந்து நம்ம நீராடினா நமக்கு வந்து ஒரு கல்யாணம் வரவும், குழந்தை பாக்கியம், வீட்டில் கஷ்டம் என்ற பல்வேறு பட்சம் ஒரு தீர்த்தக்குளம் அமைஞ்சிருக்குது. இந்த கோவில் வந்து பார்த்தீங்கன்னா காலை 8 மணிலேருந்து 12 மணி வரை இருக்கும். மாலை நேரத்தில் பார்த்தீங்கன்னா 4 மணிலேருந்து இரவு 8 மணி வந்து கோவில் வந்து திறந்திருக்கும். இந்த கோவில் பார்த்தீங்கன்னா மலை அடிவாரத்தில் நீர்வண்ண பெருமாள் வந்து காட்சி தருகிறார். இந்த நீர்வண்ண பெருமாளை என்ன பார்த்தீங்கன்னா கொடிமரம் வந்து இடதுபுறமாக வந்து அமைஞ்சிருக்கு வந்து ரொம்ப அபூர்வம் தான். எல்லா கோவிலில் பார்த்தீங்கன்னா கோபுரம் வந்து எதிர்க்க வந்து தான் கொடிமரம் அமைஞ்சிருக்கும். இந்த கோவிலில் பார்த்தீங்கன்னா இடதுபுறம் வந்து கொடிமரம் அமைஞ்சிருக்கு வந்து ரொம்ப அபூர்வம். கொடிமரம் எதிர்க்க பார்த்தீங்கன்னா அம்பால வந்து இருக்காங்க. நம்ம மலை அடிவாரத்தை ஏறும்போது பார்த்தீங்கன்னா வலதுபுறம் வந்து ராமர் சந்நிதி வந்து காணலாம். இந்த கோவிலை வந்து தலவரம் வந்து பார்க்கலாம். இந்த கோவிலை வந்து நீர்வண்ண பெருமாள் வர்றதற்கு என்ன காரணம் பார்த்தீங்கன்னா, திருமங்கையாழ்வார் ஒரு நாள் வந்து இந்த கோவிலுக்கு வராரு. அப்போ பார்த்தீங்கன்னா 3 பெருமாளை வந்து தரிசித்து 4வது வந்து பெருமாளை வந்து தரிசிக்க வந்து வராரு. அப்போ பார்த்தோன்னா அந்த கோவிலை வந்து ரொம்ப நீரால் வந்து சூழ்ந்திருந்தது. கிட்டத்தட்ட 1 வாரம் வெயிட் பண்ணார். 1 மாதம் வெயிட் பண்ணார். 6 மாதம் வெயிட் பண்ண பிறகு இந்த நீர் வந்து வடிஞ்ச பிறகு இந்த கோவிலை வந்து தரிசித்தார். அப்போ வந்து பெருமாளுக்கு வந்துன்னா நமது பக்தன் பார்த்தீங்கன்னா இவ்வளோ வந்து நம்மளுக்கோசம் வெயிட் பண்ணறதால மலை அடிவாரத்தில் நீர்வண்ண பெருமாள் வந்து காட்சி வந்து தந்திருக்கிறாரு. இந்த கோவில் பார்த்தீங்கன்னா 108 திவ்ய தேசங்களில் 61 திவ்ய தேசம் வந்து கோவில் வரைந்தது. இந்த கோவில் வந்து 4 பெருமாள் வந்து பார்க்கலாம். ஒன்று நீர்வண்ண பெருமாள், 2வது ரங்கநாத பெருமாள். இந்த ரங்கநாத பெருமாள் பார்த்தீங்கன்னா ஸ்ரீரங்குக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த கோவிலை பார்க்குறது ரொம்ப அபூர்வம். 3வது பார்த்தீங்கன்னா உலகளந்த பெருமாள். 4வது பார்த்தீங்கன்னா நரசிம்ம பெருமாள். எல்லா கோவிலும் வந்து நரசிம்மர் வந்து ஒரு ஆக்ரோஷமாக இருப்பார். இந்த கோவிலை மட்டும் ரொம்ப சாந்த ரூபத்தில் வந்து காட்சி தருகிறார். இந்த கோவிலில் வந்து மலை உச்சியில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நல்ல வியூ பாயிண்ட்டை வந்து நம்ம காணலாம். இந்த கோவிலில் என்ன விசேஷம் பார்த்திங்கன்னா சனிக்கிழமை வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப விசேஷம்தான் இருக்கும். கூட்டம் வந்து அலமாலும். இந்த கோவில் பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாகவும் மன நிம்மதிக்காகவும் வந்து கோவிலை வந்து தரிசிக்கலாம். நன்றி.